பக்கோடா பண்ண போகிறோம். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கை துருவி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காய் சீவிர தட்டில் உருளைக்கிழங்கை துருவிக்கலாம். உருளைக்கிழங்கு தண்ணி ஊற்றி புளிஞ்சு எடுத்துட்டா நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் புளிஞ்சு தண்ணி ஊற்றி புளியிறது. நம்ம அப்படியே போட்டோன்னா அப்படியே ஒரு மாதிரி நச நசன்னு இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு. அதனால தண்ணி ஊற்றி அலசிட்டா நல்லாயிருக்கும். வெங்காயமும் நீளவாக்கில் கட் பண்ணி உருளைக்கிழங்கும் துருவி எடுத்தாச்சு. பாருங்கள், தண்ணியில் அலசினதுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குது. அதுக்காக தான் தண்ணியில் அலசுறது. ஒரு டைம் அலசினாலே போதும். இதை உருளைக்கிழங்கு வெங்காயம் வெங்காயம் கம்மி பண்ணுறதுனாலும் கம்மி பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதையும் சின்னதாக கட் பண்ணியே போடுறேன். மல்லித்தலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பத்தலைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். கடலை மாவு காஃபி கப்பில் 1 கப் கடலை மாவு, அரிசி மாவு 1 ஸ்பூன், பச்சரிசி மாவு இது பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றா. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதிக தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கை ஊற்றிக்கலாம். கலந்தாச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றி கலக்க வேண்டாம், தண்ணி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துருக்கோம். 10 நிமிஷம் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, பொரிச்சு எடுக்கலாம். இப்படி உதுத்து விடணும். கையில் எடுத்து அப்படியே உருண்டை உருண்டையாக போடாமல் இப்படி உதுத்து விடணும். நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் வேக வைக்கணும். 2 பக்கம் திருப்பி போட்டு கலர் நல்லா மாறிடுச்சு, வெந்துருச்சு. நல்லா எடுத்துடலாம். இப்போ இதே போல் எல்லாம் போட்டு எடுக்கலாம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பிடிக்காத குழந்தைங்களே கிடையாது, எல்லாருக்குமே உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு கொடுத்தா அதை விட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் உருளைக்கிழங்கு பக்கோடா செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.